செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது. எங்க படிச்சாரு தெரியாது. அவர் பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது. அதுக்கப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எது தனியார் பள்ளிக்கு அனுமதி? இன்னைக்கு நாம சொல்றோங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திர வழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க. 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய் மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி, போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு. மோடியை என்ன பண்றாருங்க ஐயா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்கார். உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். அடிப்படை. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. 90 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒருவருடைய சரித்திரத்தை கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். ஏதோ உங்க கைத்தட்டலுக்காக சொல்றீங்க. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருந்ததை மாற்றி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை. அன்பு சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தார். 2005 14 வரை 4 ஆட்சி இருந்துச்சு. அப்பொழுதும் 3வது மொழி கட்டாய ஹிந்தி தான்.